Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். 200க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உளவுத்துறையின் மூலமாக அவர் தகவல் கிடைத்த காரணத்தினால் ஒவ்வொரு நாளும் அவர் போகிற இடத்துல எல்லாம் அதிமுகவிற்கு இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் வயிற்றறிச்சலின் காரணமாக ஒரு மனுஷனுக்கு வயிற்றறிச்சல் வந்து தான் ஏதோ ஒன்றாலும் பேசுவாங்க. கோபம் வயிற்றறிச்சல் வந்துட்டா தாங்க முடியாமல் பேசுவாங்க. அதுக்கு அணையே போட முடியாது. அவருடைய உச்சம்தான் இன்னைக்கு தலைவருடைய உயிர் மேலே போயிட்டார். இவருக்கு ஏதாவது ஆயிட்டா ஆகணும் அப்படின்னு விரும்புகிறார். உதயநிதியை பற்றி அவருடைய உயிரை பற்றி சொல்றார். ஆனால் இவ்வளவு மலிவான அரசியல் இதுவரையில் தமிழ்நாட்டில் நடந்ததில்லை என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், அதே போல ஜானகியம்மாள் இவங்கெல்லாம் வெளிநாள இடம் கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனத்தெல்லாம் அந்த பிரச்சாரத்தில் வந்து பேசியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது காமராஜ் வரலாறே எடப்பாடிக்கு தெரியல. காமராஜரை பொறுத்த மட்டிலும் காமராஜருக்கு எல்லாம் செய்தது திமுக. 1959 மாநகராட்சி கைப்பற்றியவுடன் அண்ணாவுக்கு செலவைக்க வேண்டும் என்று திமுக விரும்பிய நேரத்தில் அண்ணா சொன்னது, தமிழ்நாட்டிலே பச்சை தமிழர் காமராஜர், அவருக்குத்தான் சிலை வைக்க வேண்டும் என்று சொல்லி முதலில் உயிரோடு இருந்த காமராஜருக்கு இன்றைக்கு அது அண்ணா சாலையிலே அந்த ஜிம்கானா கிளப்புக்கு முதலில் கம்பீரமாக இருக்கிற அந்த சிலையை அமைத்தது காங்கிரஸ்காரர்கள் அல்ல, திமுக ஆட்சி கால திமுகவுடைய மாநகராட்சியில் திமுக காரர்களால் அமைக்கப்பட்டதுதான் பேரறிஞர் அண்ணாவுடைய காமராஜருடைய சிலை. அது மட்டுமல்ல, காமராஜர் குடியாத்தம் தேர்தலில் போட்டியிட்ட நேரத்தில் முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்துவிட்டு நின்ற நேரத்தில் அவரை குணாலா குலக்குழந்தை என்று ஆதரித்து அன்று முதல் அவர் மறைகிற வரை இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜருடைய உயிருக்கு ஆபத்து டெல்லியில் இருக்கும்போது ஏற்பட்டது. அவர் வீட்டை கொளுத்தியவர் தான் இன்றைக்கு பிஜேபியாக இருக்கிற அன்றைய ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகள் காமராஜர் வீட்டுக்கு தீ வைத்தாங்க. காமராஜருடைய வீட்டுக்கு தீ வைத்த போது டெல்லியில அவருடைய வீட்டிலே காமராஜரை வீட்டுக்குள் நுழைந்து அவரை காப்பாற்றியது குடியாத்தத்தில் இருக்கிற கோதண்டபாணி என்கிற ஒரு திமுக தொண்டன் தான். டெல்லியிலே காமராஜர் ஊழியர் காப்பாற்றலாம். அசோகா ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு ஊழியர். ஆக காமராஜருடைய ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும். அது மட்டுமல்ல, காமராஜர் மறைந்த நேரத்தில் காமராஜருடைய அத்தனை காங்கிரஸ் தலைவர்கள் கேட்டுக்கொண்டுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி நேரம், இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காமராஜரை கைது செய்யாத காரணத்தினால்தான் திமுக ஆட்சியே கலைக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, எமர்ஜென்சி பிரகடனப்படுத்தவுடன் தலைவர் கலைஞர் காமராஜரை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டாக்டர் வீட்டில் சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். முதலமைச்சர் பதவி ராஜினாமா செய்கிறேன்னு சொன்னார். ஆனால் காமராஜர் தான் கலைஞரை பற்றி கட்டிப்பிடித்துக் கொண்டு, நீ ராஜினாமா செய்துட்டா நாளைக்கே நான் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம், நீ முதலமைச்சராக இருக்கிறதுனால தான் நான் வெளியில் இருக்கேன்னு சொல்லி காமராஜர் கேட்டுக்கொண்ட காரணத்தினால் ஆட்சியில் ஒரு 6 மாதம் நீடித்து அதுக்கு பிறகு அந்த காரணத்தினாலே எங்கள் ஆட்சி கலைத்தார். அதற்கு அந்த 75 அவர் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி பிறந்த நாளில் மறைந்த நேரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு, அதிமுக காரர்கள், எடப்பாடிக்கும் தெரியாது, இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தெரியாது, அன்றைக்கு அவருக்கு ராஜாஜி மண்டபத்தில் அரசு மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல, எங்கே அடக்கம் செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ்காரர்கள் கேட்ட நேரத்தில் சில பேர் சத்தியமூர்த்தி பவன் சொன்னார்கள், சில பேர் காங்கிரஸ் மைதானத்தில் சொன்னார்கள். கலைஞர் சொன்னார், அவர் காலம்பூரா காந்தியவாதியாக வாழ்ந்தார். ஆகவே அவருடைய காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் அவரை அடக்கம் செய்வதற்கு முடிவெடுத்து அந்த காமராஜ் சத்தனிக்கு நாங்களாம் ஒரு மாவட்ட பிரதியாக சிவிஎம் அண்ணாமலை வீட்டில் கூட்டத்தில் நடந்தது. கொற்ற மழை, இரவோடு இரவாக இப்போ இருக்கிற பாருங்க லைட் இப்போ வெளிச்சம் போடுறதுக்கு அளவுக்கு வசதி இருக்கு. அப்போ அந்த வசதியெல்லாம் 75 கிடையாது. கார் லைட்டு வெளிச்சத்தில் காந்தி மண்டபத்துக்கு பக்கத்தில் காடாக இருந்த பகுதியை அழித்து காமராஜருக்கு அந்த இடத்துல அவருக்கு அடக்கம் செய்தவர் எங்களுடைய தலைவர் கலைஞர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.
Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.